ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. ரொம்ப ஹாப்பி. இது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான விலாக் தான். ஈவினிங் குக்கிங்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்த ஒரு கார்லிக் ரைஸ் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே வந்து காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரையும், எனக்கு டயட்டுக்கான சூப்பும் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு சுண்டல் தான் தாளித்து கொடுக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா விதமான பயிரும் ஒரு மாதத்துக்கு ஒரு 3-4 வெரைட்டி பயிர் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எல்லாமே நான் வந்து முதல்லையே ஊற வச்சு ஃப்ரீசர் பண்ணிடுவேன். அன்றைக்கி தட்டைப்பயிர் தாங்க பண்ணியிருந்தேன். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப மையாக இல்லை. நான் குக்கரில் வேக போட மாட்டேன். எனக்கு வந்து குக்கரில் பதம் தெரியாது. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக வந்து குக் பண்ணால் தான் எனக்கு அதோட பதமே தெரியும். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து பயிரும் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா ஈவினிங் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி பயிர் வெரைட்டி எல்லாமே முதல்ல கொஞ்சம் ஊற போட்டு வடிகட்டி நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீசர் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்க சில நேரம் வந்து நமக்கு ஃப்ரைட் ஐட்டமெல்லாம் கேட்பாங்க. நானும் கூட பண்ணி கொடுப்பேன். ரொம்ப ரேராக தான். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பயிரோட பழம்பொரி தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து இப்போது என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோக்னட் இல்லை. அதனால நான் வந்து இந்த தேங்காய் பூ, அதாவது டெசிகேட்டட் கோக்னட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு மணமாகவும் இருக்கும். கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி பண்ணுறதுக்காக நேந்திரம் பழத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சீப்பு வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 5-6 பழம் நினைக்கிறேன். அது நல்லா வந்து கனிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, பழம்பொரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கான சர்க்கரையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து வெளியில் சாப்பிட்ற அந்த பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கணும். இதோட பெரிய வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே வந்திங்கன்னா பழைய தோசை மாவு, அது வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நல்லாவும் பழம்பொரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பியும் வருங்க. பழம்பொரியோடு இந்த தட்டைப்பயிறு சுண்டல் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பசங்களுக்கும் ரொம்ப இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்ல விருப்பமாக தான் சாப்பிடுவாங்க. நான் தான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது. பார்த்திங்கன்னா என் குட்டி பொண்ணு வந்து கேட்டாங்கிறதுக்காக திருப்பியுமே நான் யோகட் வந்து இந்த யோகட்டை இதில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி உங்களுக்கு திக்கான யோகட் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. கிச்சனையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருப்பியுமே நீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பழம்பொரி பொரிச்சதில் கொஞ்சம் அங்கங்கே எல்லாமே எண்ணெயாக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது சூடா குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா இந்த தாகமுக்தின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கேரளா ரெஸ்டாரண்ட் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு வாட்டர் ஒண்ணு குடுப்பாங்க. இது இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நாட்டு மருந்து கடையிலயுமே அவைலபிளா இருக்குதுங்க. இதோட பாக்கெட் பார்த்தீங்கன்னா, வெறும் ₹40 தான். உண்மையாலுமே அவ்ளோ சூப்பரா இருக்குதுங்க. குடிச்சா அவ்ளோ ரெஃப்ரெஷிங் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிற ஒரு மாதிரி இருந்ததுன்னா, இது குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சியும் கூட. அத விட இது பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கு. எனக்கு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வளையல் த்ரெட் வளையல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் எடுத்து அதாவது இது சில்க் த்ரெட்டு இத எடுத்து வளையல்ல நல்லா சுத்திட்டு, ஆ ம என்னென்ன வந்து பொருள் இருக்கோ என்கிட்ட இருந்தது. இது எல்லாமே முன்னாடியே என்கிட்ட இருந்ததுங்க. ஸோ எதுவும் புதுசா நான் வாங்கல. அத யூஸ் பண்ணி அழகா ஒரு வளையல் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிட்டுருந்தேன். ஏன் அப்டின்னா, நான் பொதுவா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஓவர் திங்கர். எதையாவது கண்டத யோசிச்சுட்ருப்பேன். அப்படி அத அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக டிவி பார்ப்பேன். பட் ரீசென்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிவி வந்து நெறைய பார்க்குற மாரி இருக்கு. நெறைய வந்து Netflixல சீரிஸ்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ அத அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஓகே இந்த மாரி விஷயங்கள ஆரம்பிச்சாவாவது கொஞ்சம் டைமும் வந்து யூஸ்ஃபுல்லா போகும். எனக்கும் அது ரொம்ப நல்லது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு ஓவர் திங்கரா இருக்கேன். நீங்களும் அந்த மாரி இருந்தீங்கன்னா, யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆ ஆர்ட் ஃபார்ம் வந்து கத்துக்கோங்க. அது பெயிண்டிங்கா இருக்கட்டும், இல்ல வேற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க அத மெத்தட ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா வந்து தேங்க் பண்ணுவீங்க எனக்கு. அடுத்த நாளைக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தாங்க. முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, பருப்பு வேக போட்டுருக்கேங்க. கூடவே மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆ கொஞ்சம் அந்த கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எப்பயுமே நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமா வந்து உப்பு, எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போறேங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே சமைக்கும்போது அத வந்து முதல்ல கொஞ்சம் வறுத்துப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட தாகம் முத்தி வந்து தண்ணி வந்து நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் அப்படியே குடிச்சுக்க போறேன். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அவைலபிள் வந்து ஈஸியாவும் கிடைக்குது. முன்னாடி தான் வந்து கிடைக்காது. இப்ப எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. சாம்பாருக்கு பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. காயும் நான் வதக்குனது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இத வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, இப்ப அதே குக்கர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, தேவையான அளவுக்கான வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா சாம்பார் தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்க போறேன். தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்துட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சக்தி பிராண்டோடது தான். வீட்ல அரைச்ச வந்து இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மித்த எல்லா ஐட்டமுமே அரைக்க தெரியும். பட் ஆனா சாம்பார் தூளுன்றது எனக்கு கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஷன் தான். இப்போ வாழைக்காய் கட்லெட் பண்ணுறதுக்காக 3 வாழைக்காய் ஆவியில வேக வச்சுருக்கேங்க. இந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு, சாம்பார் ரெடி பண்ணிக்க போறேன். நான் காய், பருப்பு எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இத ஒரு 2 செகண்ட் வந்து கொதிக்க வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து வச்சிருந்த இதுவும் வந்து வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, ஆ கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டுனீங்கன்னா, சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடும்.
வாழைக்காய் கட்லெட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சேர்த்துக்க போகிறேன். சோயா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மந்த்லி மளிகை சாமானில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லிஸ்ட்டுங்க. ஒரு தடவை கூட மிஸ் பண்ண மாட்டேன். அது ஒரு சரியான லைஃப் சேவரும் கூட. நமக்கு எதனா ஒன்று இல்லைன்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரு 10 சோயாவை வந்து வேக வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்து எந்த ஒரு டிஷ்ஷும் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த நான் வச்சுருக்கிற கபோர்டில் பார்த்திங்கன்னா சோயா இருந்துக்கிட்டே இருக்கணும். என் பசங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்காக நான் வந்து உருளைக்கிழங்குக்கு பதிலாக எப்படி வாழைக்காய் சேர்த்துருக்கணும், அதே மாதிரி சோயாவும் சேர்த்துக்க போகிறதுனால ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கிற சோயாவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறாங்க. இதில் மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஆல்ரெடி ஃப்ரோசனாக நான் வந்து வச்சுருந்ததான். இது எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ வாங்கினேன் இல்லையா, புதுசாக நான் காமிச்சிருந்தேன். இதில் கூட இதுக்கு 2 வீடியோக்கு முன்னாடி கூட இந்த பூண்டு உரிக்கிறதுக்கான இந்த ஒரு சாப்பரில் தான் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். அதில் ஒரு பிளேடு இருக்குது ஆக்சுவலி. அது எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சி கொடுத்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது ஏன் நான் முன்னாடியே வாங்கலை அப்படின்னு கூட நான் இப்போல்லாம் யோசிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சோயா போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. சோயா சூப்பராக இந்த மாதிரி மின்ஸ்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச வாழைக்காயும் போட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்னிருந்த மாதிரி இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா மட்டும் போடல நான். ஆக்சுவலி நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறதுனால பச்சை மிளகா போடல. நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. மசாலாவுக்கு உங்கள் விருப்பம் தாங்க. நான் வந்து என்னோடய மசாலா பாக்ஸையே வெளியே எடுத்துட்டேன். இது வந்து நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனி மசாலா தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கறி மசாலா, ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா, தேவையான அளவுக்கான உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கான கடலை மாவும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா வாழைக்காய் வந்து அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா மேஷ்டாக வராது. கூடவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ், நம்ம அந்த கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த க்ரம்ஸே சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான கடலை மாவு நீங்கள் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். எப்படி சேர்க்குறது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இருக்கிறதுலே கடியான விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த உருண்டை பிடிக்கிறது தான். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லரி மேக் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே கட்லெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் சோயா கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நல்லா வந்து ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உருளைக்கிழங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாழைக்காய் சேர்த்து பண்ணலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட. அதாவது எண்ணெயில் பொரித்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபைபர் வந்து நல்ல ஒரு இருக்குங்க. உருளைக்கிழங்கு மாதிரி கார்பு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா மணக்க சாம்பாரும் நான் தாளித்து கொண்டதை இந்த மாதிரி கலந்து காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியான ஒரு லஞ்ச் ஆக்சுவலி அன்றைக்கி. இந்த மாதிரி யதார்த்தமான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.